ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம மீன் வாங்கியிருந்தோம். அந்த மீன் தொட்டியை கழுவவும் இல்லை, ஒன்றும் பண்ணலை. அதில் ஒரு தொட்டியில் வச்ச மீன் செத்து போச்சு. இன்னொரு தொட்டியில் ஒரே ஒரு ஃபைட்ரு மட்டும் இருக்குது. அதை நீ கழுவுவோம். அதோட நாம எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள் பார்ப்போம். அங்கே பாருங்கள், இதான் அந்த இன்னொரு மீன் செத்து போச்சு. அதோட தொட்டி என்ன நிலமையில இருக்குன்னு பாருங்கள். இதில் ஒரே ஒரு மீன் மட்டும் இருக்குது, பாவம். அதுவே நம்ம கொண்டுறக்கூடாது அப்படின்னால தான் இதை கழுவ போகிறேன். இதோட நிலமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுங்க வெளியே எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்களா இதோட நிலமைய? எதையோ செப்டி டேங்கில் இருக்கிற மாதிரி இருக்கா. இன்னைக்குள்ளே என்னென்னமோ கிடக்கு. இதில் எப்படி தான் வாங்கின ஃபைட்ரு வந்து உயிரோடு இருக்குன்னு தெரில. இன்றைக்கி இதை தான் கழுவ போகிறோம். கழுவி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மீன் வந்து பபிள்ஸ் விட்டுருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து துணை தேவைப்படுது போல், என்னன்னு தெரில. பார்ப்போம். அதை கழுவிட்டு இதுக்கு ஒரு பேரை வாங்கி, ஏற்கனவே அந்த தொட்டி வேறு எம்டியாக இருக்கா, அதில் வச்சு ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இதை வந்து நம்ம இப்போ எந்த இதில் போட்டு மாற்றுறதுன்னு தான் தெரில. எங்கள் அம்மா இல்லையா போட்டால் வையும், இல்லை எந்த ஜாமானில் போடுறது. டேரெக்டு இந்த கப்பில் போட்டு வைப்போம், வந்தால் ஐ வாங்குவோம், பார்த்துக்கலாம். என்ன ஒரு பிரச்சனைனா, எனக்கு வந்து மீன் பிடிக்க தெரியாது. அதுவும் ஃபைட்ரு மீன் கடிச்சிருமோன்னு ஒரு பயம் வேறு இருக்குது மனசுக்குள்ளே. பார்ப்போம் எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள். இதை வந்து அப்படியே தண்ணியோடு மாற்றிடலாமா, மாற்ற முடியுமா? மீன் பிடிக்க பயமாக இருக்குது. இதான் பிரச்சனையே. இதில் என்ன எப்படி பண்ணுறது? இல்லை முதல்ல நான் தண்ணியை பிடிச்சிட்டு வந்துடுறேன். தண்ணியை பிடிச்சாச்சு. இது வந்து மினரல் வாட்ரு. மீன் வாங்கினதுலேருந்து மினரல் வாட்ரு தான் கலந்துக்கிட்டு இருக்கேன். அந்த கடைக்காரர் அப்படி தான் சொன்னார். பழைய தண்ணி சேர்க்கணும்னு யூடியூப்பில் பார்த்தேன். அதே மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கணும். எப்படி பிடிக்கிறதுன்னு தெரில, உழப்பிடுவேன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, ஒரு வழியாக வந்து மீனை பிடிச்சாச்சு. பிடிச்சி இதில் போட்டிருக்கேன். இதுலேருந்து தவாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே தொட்டியை கழுவணும். வாங்க தொட்டியை கழுவப்போம். என்ன நிலமையில இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஃபைட்டரை வந்து நான் இத்தனை கொண்டு டம்ளரில் போட்டிருக்கேன். இது தவிருமா என்னன்னு தெரில. தவாமல் வர வரைக்கும் போயிட்டு கழுவோம். கழுவ வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். கழுவ வேண்டிய இடம்னா ஒன்றும் இல்லை, பாத்ரூம் தான். பழைய தண்ணியை கீழே ஊற்றி விட்டுருவோம். ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. நண்பர்களே, ஒரு வழியாக வந்து கழுவி முடிச்சாச்சு. இதை வந்து உப்பு தண்ணியில் கழுவிருக்கோம். ஆனால் நம்ம மீனை வந்து மினரல் வாட்டரில் தான் வளர்க்குறோம். அதனால் மறுபடியும் இதை மினரல் வாட்டரில் ஒரு கழுவிட்டு வந்துடுறேன். சுத்தமாக கழுவியாச்சு. நல்ல தண்ணியிலையும் மினரல் வாட்டரையும் நம்ம கழுவியாச்சு. இதுதான் எங்கள் வீட்டில் வந்து தோட்டம். வீடே தோட்டம் தான். கீழே வந்து 2-3 தொட்டி இருக்குது. அடுத்து வந்து செடி இந்த மாதிரி எதுவும் வீடியோ போடலாமா, இல்லை உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடணும், இல்லை மீன் சம்மந்தப்பட்ட வீடியோவே போடலாமா, அந்த மாதிரி வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து கொஞ்சம் நேச்சர் லவ்வர். இந்த மீன், இந்த நாய் இந்த மாதிரி வளர்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்னால நான் இந்த மாதிரி செடி வாங்கினேன். என் வாழ்க்கையில் வாங்கின முதல் செடி வந்து இந்த செடி தான். இதுக்கு வந்து வயசாகி போச்சு. இதுதான் சீசன் இதுக்கு. அதனால தான் வந்து இந்த இலை விட்டுருக்கு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் வாங்கினது அதே ஸ்டைலில் இது ஒரு செடி. இதுலேயும் வந்து சேம் அதே மாதிரி தான் முள் இருக்கும். ஆனால் இது பேர்லாம் எனக்கு தெரில. இது சீசனால் இப்போ இதில் பூ வச்சுருக்கு, வயசானனால இலை வச்சுருக்கு. அவ்வளோ வித்தியாசம். அடுத்து இதில் வீடியோ போடுவோம், பார்ப்போம். நான் வந்து வீட்டுக்கு கீழே வந்துட்டேன். எதுக்குன்னா தொட்டிக்கு கீழே ஏதாவது கல் கட்டை இந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது.
கீழே வந்து பார்த்தேன், இங்கே நாய்ப்பீயும் கோழிப்பீயும் தான் கிடக்க தவிர ஒன்றுமே இல்லை. இந்த ஜல்லிக்கல் அள்ளிட்டு போகலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. கீழே போய் தேடுனதுக்கு ஒன்றும் கிடைக்கல. நம்ம எடுத்துருக்கோம்னா இந்த ஜல்லிக்கல் தான். இதை வந்து இப்போ நம்ம கழுவி அதில் வைக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம். வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கல் ரெடியாக இருக்குது, தொட்டி ரெடியாக இருக்குது, மீன் ரெடியாக இருக்குது. தண்ணியை ஊற்றிட்டு வேலை ஆரம்பிப்போமா? எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு கடைசியாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த கல்லை வந்து உள்ளே வச்சுருவோம். இப்படி உள்ளே வச்சலாமா என்னன்னு தெரில. மீன் எதுவும் மண்டையே போட்டுருமா, அதுவும் சந்தேகமாக இருக்குது. அப்புறம் அப்படியே ஒன்று கல்லை நம்ம உள்ளே வச்சாச்சு. உள்ளே வச்சோன்னே லைட்டாக பயமாக இருந்துச்சு, எதாவது கிராக் விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி. அப்படி எதுவும் ஆகலை. அடுத்த தண்ணியை ஊற்றுவோம். ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. நம்ம பார்த்த வேலைக்கு பலன் கிடச்சிச்சான்னு பார்ப்போம். நம்ம கழுவுன தொட்டி ஏடா அப்படி இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. வெயிட் அண்ட் சீ. இப்போ எப்படி இருக்குது உன் பையில பார்த்தீங்களா? ஆள் பயந்துட்டேன், என்ன ஆச்சுன்னு தெரில. அந்த கல் போட்டது செம்மையாக இருக்குது. ஆள் கொஞ்சம் டார்க் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். நான் எடுக்கும் போது ப்ளூ கலரில் இருந்தான். ஆள் டார்க் ஆகிட்ட மாதிரி தெரியல ப்ளூ கலரில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோ என்ன வீடியோ வருதுன்னு தெரில. நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.